பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை தேவன் கிருபையாய் காண செய்திருக்கிறார். இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சிக்லாகில் இருந்த தாவீதின் குடும்பத்தினரை அமலேக்கியர் சிறியோர் பெரியோர் என எல்லாரையும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். பலனில்லாத நிலை, நெருக்கப்பட்ட நிலையிலே தாவீது தேவ சமூகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறார். கர்த்தரும் வார்த்தையை கொடுக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வார்த்தையை பூரணமானது. ஒரு காரியத்தை குறித்து தேவன் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் என்றால் அந்த காரியத்தின் பாதியை செய்துவிட்டு மீதியை செய்யாமல் விடுவதற்கு இது மனிதனால் பிறப்பிக்கப்பட்ட வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. உண்டாகட்டும் என்று சொன்னால் அது உண்டாகும். காரணம், வார்த்தையில் அந்த பூரணம் இருக்கிறது. நட்சத்திரங்களை உண்டாக்க ஒரு வார்த்தை அனுப்பின போது அத்தனை நட்சத்திரங்களும் உண்டாக்கப்பட்டன. பாதி தான் முடிஞ்சது, மீதியை இன்னொரு டைம் பார்த்துக்கலாம். இல்லை, வார்த்தை பூரணமானது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து நாம் தேவனிடத்தில் கேட்கிறோம். அந்த காரியத்தை குறித்து தேவன் ஒரு வார்த்தை தருகிறார். அந்த வார்த்தை பூரணமானது. அந்த காரியத்துக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் அந்த வார்த்தை செய்து முடிக்கும். தாவீது கேட்கிறான், ஆண்டவரே, அந்த தண்டை நான் பின்தொடருவேனா, நான் அதை பிடிப்பேனா என்று கேட்கும்போது கர்த்தர் எப்படிப்பட்ட வார்த்தையை கொடுக்கிறார்? அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். கர்த்தர் வார்த்தை கொடுத்தார். வார்த்தை பூரணமானபடியினாலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றும் குறையாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஒவ்வொரு காரியத்தை குறித்து தேவனிடத்தில் கேட்கும்போது அந்த காரியத்துக்கென்று தேவன் ஒரு வார்த்தை தருகிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், அந்த வார்த்தை பூரணமானது. அந்த காரியம் முழுவதையும் அந்த வார்த்தை செய்து முடிக்கும். சாமுவேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 19வது வசனத்தில், சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அப்படி இஸ்ரவேல் குடும்பத்துக்கு செய்த காரியத்தை குறித்து யோசுவா 21:45 சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொன்ன நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒன்று கூட தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிட்டு. காரணம், வார்த்தை பூரணமானது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார் என்றால் வார்த்தை எப்போவுமே பாதியாக தரமாட்டார். வார்த்தையில் பூரணம் இருக்கிறது. அந்த வார்த்தை நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். எனவே தேவன் நமக்கு தந்த வார்த்தை, தேவன் நம்மை நம்ப பண்ணின வார்த்தை, அதை இறுக பிடித்து கொள்ளுங்கள். ஒன்று குறையாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டது போல உங்கள் வாழ்க்கையிலும் இந்த நிறைவை கர்த்தர் கிருபையாய் கட்டளையிடுவாராக. செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒன்றும் குறையாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளும்படிக்கு உடைய பூரணமான வார்த்தை தாவீதின் வாழ்க்கையில் நிறைவேறினது போல வார்த்தையை நம்பி காத்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.